உங்களுடைய பலத்த ஆரவாரங்களோடு கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. தொடுவானில் கன்னத்தை சிவக்க வைத்து தொல்லுலகில் வாழ்விக்கும் இருளை மாய்த்து நெடுவானில் நடைபயிலும் உதயசூரியனின் கதிரை வழங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த ஊரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறேன். வாரணாசியில ஒரு ஐஐடி இருக்கு. அந்த ஐஐடிக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக போகிறார். போன உடனே நிகழ்ச்சிக்கு வந்த அவர் மேடையில் இருக்கின்ற நாற்காலியை அட்ஜஸ்ட் பண்றார். இது வேண்டாம், இதை எடுங்க, இதை மாத்துங்க அப்படின்னார். ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் போய் அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவரை மக்கள் ஜனாதிபதி என்று சொன்னால் அந்த அளவுக்கு இறங்கி செய்த காரணத்தால் மக்கள் ஜனாதிபதி. நான் அதை வேந்து பார்க்கிறேன். ஒரு ஜனாதிபதியுடைய புரோட்டோகால் படி தப்பு. அதற்கு பிறகு நான் வியர்ந்து பார்த்த ஒருவர் யார் என்று சொன்னால் கரூர் மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர். இங்க வந்த உடனே என்ன பண்ணார்னா, மேடையில் சேரெல்லாம் பார்த்தார், போடியத்தை ஆட்டி பார்த்தார், கீழே பேப்பர் வைக்க சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நான் படித்த தமிழ் ஒருவேளை உண்மையாக இருக்குமானால் தாய் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமானால் அதற்கு ஒரு தமிழன் தேவைப்பட்டால் அது கரூருடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற இவர்தான் கண்டிப்பாக பரிந்துரைக்க செய்யப்படுவார் என்ற வாழ்த்துக்களோடு அவரை வணங்குகிறேன். என்று சொன்னால் எளிமையான மக்களோடு இருக்கின்ற அவரை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்தது. அவரே இவ்வளவு காமெடியா பேசுறாரு. மேடையில் உட்கார்ந்து 4 பேர் பேசினோம், நாங்கள் பின்னாடி சிரிச்சிட்டு இருந்தோம். இவங்களே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படா பேசுறது? அநியாயத்துக்கு பேசுறாங்களே. உலகத்திலேயே ஒரு ஆட்சி தலைவர் இவ்வளவு காமெடியா பேசி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எந்த அமெரிக்காவுடைய ஆட்சி தலைவர் கூட பேச மாட்டார், அவர் பாட்டு ரிசர்வா தான் இருப்பார். ஆனா இவ்வளவு காமெடியா இவ்வளவு ஜாலியா இருக்கிறவர் மக்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பார்? அப்ப என்ன பண்ணுவாங்க, மாசம் மாசம் குறை தீர்க்கும் மன்றத்தில் நிறைய பேர் போவாங்க. என்னன்னா அவர் ஜாலியா இருப்பாருங்க, அவர் நம்மளுங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க, அவர் நம்மகிட்ட பேசுவாருங்க, நம்ம பிரச்சனையை அவர் தீர்த்துவாருங்க, கொடுப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நான் கொரோனா நேரத்தில் ஒரு தேவாலயத்தில் நின்றுட்டு இருக்கேன். அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்குது. திடீர்னு பின்னாடி ஒரு அம்மா சொல்றாங்க, ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நான் தான் என்ன மறைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி திரும்பினா அவங்க சாமிகிட்ட பேசுறாங்க, கோயில் மூடி இருக்குது, இது உனக்கே நல்லா இருக்கா, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ பாட்டு உள்ள இருந்தா ஏதோ பாத்துக்கப்பா. அப்ப அந்த பெண்ணுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கடவுள் இருக்கான், அவன் கண்டிப்பா செய்வான்னு உரிமையோடு கேட்கிறாள். நான் நம்புகிறேன் இந்த கரூருக்கு கடவுளாக இந்த கலெக்டர் இருக்கிறார். மக்கள் நம்பிக்கையோடு வருவார்கள், அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும். இப்ப எங்க அண்ணன் லியோனி அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன ஒரு வருத்தம்னா, அவரை இட்டுன்னு வந்தே பெரிய தப்பு. மெட்ராஸ்ல இட்டுன்னு வந்துட்டாங்களாம். நான் கேட்கிறேன், இட்டுன்னு வந்தா என்ன பிரச்சனை கேட்கிறேன். ஏங்க இட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப தூய தமிழுங்க. இடுதல் என்பது வழங்குதல். மற்ற ஊர்ல வந்தா சாப்பிட்டீங்களா கேட்கறீங்களா, அது மாதிரி எங்க ஊர்ல இட்டு அழைத்து வரதுல இட்டுன்னு வந்தீங்கன்னு கூப்பிட்டாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இவ்வளவு நல்லா உபசரிச்சவரை நான் கேட்டேன். ஐயா, சென்னை தமிழுக்கு கோனார் தமிழ் உரை எழுத சொல்லி கேட்டேன்னா, இட்டுன்னு வருதல் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நடுவர் அவர்களே, என்ன நான் காலையில் 5 மணிக்கு நாங்கள் சேர்ந்தேன். என்ன உங்க ஊர் தாசில்தார் செந்தில்குமார் சாரும் மோகன் சாரும் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுந்தாங்க. ஒரு தாசில்தாருக்கு வேலையே கிடையாது. நான் உண்மையிலே வருத்தப்பட்டேங்க. விஜயகுமார்ட்ட சொன்னேன், இது தாசில்தாருக்கான வேலையே கிடையாது. அவர் வந்த உடனே சொன்னாரு, நான் கேட்டேன், ஏன் சார் நீங்க வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 வந்துட்டோம். ஏன் சார் வந்தீங்க, ஒரு டிரைவர் அனுப்பியிருக்கலாம், இல்லை நாங்களே வந்திருப்போம்னா? அவர் வார்த்தை சொன்னார், எங்க வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நாங்கள் எப்படி வரவேற்போமோ அதே மாதிரி எங்க ஊருக்கு வரவங்களும் வரவேற்போம். உண்மையிலே ஒரு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. நீங்க அவரு பேசுறாரு, அவரு விஜயகுமார், இந்த நீதிமன்றங்கள்ல 3 வகையான வழக்கறிஞர் பார்க்கலாம். ஒன்று உண்மையை மட்டும் பேசுற வழக்கறிஞர், அவன் என்ன மாதிரியே பேசுவான், அமைதியா நிதானமா, மை லார்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம், என் கட்சிக்காரர் நல்லவர் அப்படின்னு என்ன மாதிரி வாதாடுவான். இந்த கொஞ்சம் போய் கலந்து பேசுற வக்கீலுக்கு என்ன பண்ணுவான், எதிர இருக்கிற வக்கீலை பார்த்தியே கத்துவான். சுத்தமா சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுங்க, சத்தம் போட்டு கத்துனானா அந்த வக்கீலிட்ட சப்ஜெக்டே இல்லை, கூட்டத்தை கலைக்கிறது பார்க்கறானே, சூனா போனா உடாதரான்னு கலைக்கிற மாதிரியே கத்துறாரு. அவர் சொல்றாரு, பாத்தீங்களா சென்னையில் பாத்தீங்களா
அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போலாம், ஒரு பொண்ணு கூப்பிடலாமா? நான் கேட்கின்றேன் விஜயகுமார் அவர்களே, டாடி என்றால் என்ன அர்த்தம்? ஸ்பானிஷ் மொழியில பாடன்னு அர்த்தம், மம்மின்னு அர்த்தம், எகிப்திய மொழியில போனன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் பாடையும் இல்லை போனமும் இல்லை. ரெண்டாவது அவன் என்ன கேட்டா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போக உள்ள இல்ல வில்லாளான்னா. மைதானம் தேவையில்லை, அம்பையரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி. கேளண்டா மாமா, அது இண்டோர் கேம், தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டி அதான்டா தூளுன்னா. நீங்க தப்பா நினைச்சக்கூடாது நடுவர்களே. நீங்க மதுரைக்காரன், அந்த ஆள் மதுரைக்காரன்றதுக்கா நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு பாருங்க. எல்லைகள் தாண்டி அதுதான்டா தூளுன்னு கூப்பிட்டுருக்கான். கேளண்டா மாமி இண்டோர் கேம். இண்டோர்ல என்ன கேம் ஆடுவோம்? வீட்டுக்குள்ள 2 கேம் ஆடுவா, ஒன்னு கேரம் போர்டு, இன்னும் செஸ். கேரம் போர்டில் எல்லைகள் தாண்ட முடியாது, ஆனா செஸ்ல எல்லைகள் தாண்டலாம். இந்த 2 செஸ் பிளேயர் வந்து அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, இங்க இருக்கிற பான் அந்த லாஸ்ட்ல எல்லை தாண்டிட்டானா குயின் எடுத்துக்கலாம், ஃபுல் பவர் தெரிஞ்சிடும். இது கூட தெரியலனா ரொம்ப சேம்னு சொன்னான். அவ கூப்பிட்டது CHESS செஸ் தானே தவிர விஜயகுமார் நினைக்கிற மாதிரி இல்ல. இதுதான் நகரத்துக்காரனுக்கும் கிராமத்துக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? அவர் சொல்றார், பாசா இருக்கா, நாங்கள் பண்பாடை வளர்த்தோம். நான் கேட்கிறேன், கொரோனா காலத்தில் ஆனந்த விடன் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். கொரோனா காலத்தில் எவனுமே உள்ள வரல, வெளியே வரவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்தான். ஆனந்த விடன் பத்திரிகையில் 2020 எனக்கு சரியா சொன்ன செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆனந்த விடன் ஆர்டிக்கல் எழுதுறான். என்னன்னா, கொரோனா காலத்தில் 12 மாசத்துல 14 கொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்திருக்கு. சென்னையில் நடக்கல, ஞாபகத்தை வச்சுங்க. சென்னையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டில் சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு, வீட்டில் சுக்கு காப்பி செஞ்சுக்கிட்டு யாருமே வெளியே வராத போது ஒரு பொண்ணு சென்னையில் பாரிஸ்காரில் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் தனியா அவ சைக்கிளில் போய் ஒரு போலீஸ்காரங்களுக்காக சுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டே போறான்னு சொன்னா, எங்க கிட்ட இல்லாத சார் பாசம். நீங்க கொலை பண்ணீங்க, நாங்க எல்லாருக்கும் காப்பி கொடுத்தோம், இது கூட தெரியாம வந்து நின்று லபோ திபோ ஐயோ அம்மா. வெள்ளம் நடந்துக்கல சென்னையில். சென்னையில் வெள்ளம் நடந்த போது இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு கடிதம் போச்சு. ஒரு பையன் எழுதுறான், ஷாஜகான் ஒரு பையன் எழுதுறான், கடிதம் எழுதுறான், நேரடியாக எழுதுறான், யாருக்குமே இது பண்ணல. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஒரு பையன் கடிதம் எழுதுறான். என்ன தெரியும் எழுதுனா, ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கிராமத்தில் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், முதல் மதிப்பெண் எடுத்தேன், இதெல்லாம் எழுதி இந்த அப்பா அம்மா அந்த ஆர்டிக்கல்லாம் எழுதவே இல்லை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், தபர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் வரலாறு புவியியல் பாடத்தில் மதிப்பெண் அதிகம் எடுத்து விட்டேன், முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், எனக்கு படிக்க காசு இல்லை, எனவே நீங்கள் தாருங்கள், முடிஞ்சு போச்சு. இந்த ஷாஜகான் எழுதுறான், யாருக்கு? இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுதுறான். வெள்ளம் வருகிறது, சென்னையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், தயவு செய்து டோல்கேட்ல இருக்கிற காசு வாங்குறது நிறுத்து, அவங்க சொந்த ஊருக்கு போனோம், நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு கடிதத்திற்காக 10 நாட்கள் டோல்கேட்ல எந்த டோல்கேட்லும் காசு வாங்கவில்லை, ஞாபகத்தை வச்சுங்க. ஆனா சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க, மசூதியில ஐயப்ப பக்தர்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. டிசம்பர் மாசம் மசூதியில முதல் முறையாக பாங்கு ஒலிக்கக்கூடிய மசூதியில் இருந்து பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா என்று மசூதியிலிருந்து ஒலித்தது. நான் கேட்கிறேன், இதை எங்கேயாவது கிராமத்தில் பண்ணீங்களா நீங்க? அவ்வளவு தொண்டைக்கிழிய கத்துனிய, 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிருக்க நீ. மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பீஸ் தரல, அந்த கோவம் எனக்கு இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க சார். சமூக அக்கறை நகரத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும் சார். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன் போடும், இந்த குட்டி பையன் இருக்கான்ல, எங்க நடுவருக்கு தெரியாது அவன் யாருன்னு சொல்லிட்டு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மேடையை அவன் கலவரம் பண்ணிருந்தான். அவன் 8 மாதிரி வளைஞ்சான், 9 மாதிரி சுத்தினான், நமக்கே பயமா இருந்துட்டு அவன் உடம்புல எலும்பு இருக்கா என்னான்னு தெரியலன்னு. நீங்கள் எவ்வளவு கைத்தட்டல் வாங்கினீர்களோ அதே மாதிரி கைத்தட்டல் வாங்கிட்டு தான் அவன் அமைதியாக உட்காந்துக்கிறான். அவன் சாதாரணமானவெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுறாங்க, குழந்தைக்கு போலியோ வந்துடுச்சு. கிராமத்தில் என்ன பண்ணீங்க? இது சாமி குத்தம், இது போன ஜென்மத்து பாவம், அவங்க அப்பா தான் என்ன பண்ணாலோ தெரியல, அதான் அனுபவிக்கிறான். ஒரு குழந்தை எழுதணும், சின்ன பையன் எழுதுனா, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, நல்லா கேட்டுங்கோ, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வாயுக்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோன்னா. எப்போ
முத போலியோ டிராப்ஸ் கண்டுபிடிச்சு வந்த போது சில குழந்தைக்கு ஒவ்வாமை வந்து முத எந்த மருந்து கொடுத்தாலும் ஒவ்வாமை வரும். கொடுத்த பிறகு நடந்தது. அப்ப அந்த குழந்தை எழுதுச்சு. இன்னைக்கு போலியோவை ஒழித்தது யார் தெரியுங்களா? கிராமங்களில் நகரங்களில் இருந்த அமைப்புகள், சமூக அமைப்புகளும் சேர்ந்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போலியோ கிடையாது சார். இவர் இவ்வளவு கோவப்படுறாரு. நாங்க சென்னைக்கு வந்தா, நகரங்களுக்கு வந்தா பணம் சம்பாதிக்கலாம், மனிதர்களை சம்பாதிக்கலாம். நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு நீ மதுரையில இருந்து எங்க மெட்ராஸுக்கு வந்த? நீ போக வேண்டியதானையா? வந்திருந்தால் 30 வருஷம் ஆகுதுங்க. சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு, 2 வீடு. சின்ன வீடுலாம் இல்ல, பெரிய வீடே தான். சின்ன வீடு இல்லைங்க, பெரிய வீடாவே 2 வீடு வாங்கியிருக்காரு. நீங்க தான் பாச பிணைப்பு, அன்பு, ஆதரவு, என்னது சிக்கு சிக்கு வண்டி, நுங்கு வண்டி, நிலாச்சோறு, ஏன் ஊட்ட வண்டி தானே உன் பொண்ணையை கூட்டு போயிட்டு இந்த ஆள் அவங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸை சேர்த்துக்கிறாரு. பாருங்க, நாளொரு மேடை பொழுது ஒரு நடிப்பு. அவன் பேர் விஜயகுமார். மேடையை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, கடன்காரர்களாக ஆக்கிவிட்டது, எங்களை இஎம்ஐ கட்ட சொல்லியது. நான் என்ன கேட்கிறேன், வாங்குற சம்பளத்தோட மூடிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே? உனக்கு பக்கத்து வீட்டில் பணியாரம் சுட்டாங்கன்னா நீ கஞ்சி குடிச்சா குடிச்சிட்டு போ. அவன் வீட்டில் பணியாரம் சாப்பிட்டான்னு நீ இஎம்ஐ கட்டினா ஊந்தப்புது. அவன் தான் வான்னு உன் கிட்னி எடுக்க கூப்பிடுறானே, நீயா போய் விழுந்துட்டு அவன் இஎம்ஐ கொடுக்குறான். சார், கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் கபடி இருந்தது. என்றைக்கு கபடி ஐபிஎலுக்கு போச்சோ அன்னைக்கு உலகம் முழுக்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு கபடி மாறியது. சொன்னால் நகரத்துக்காரன் கபடியை கொண்டு போனான் சார். எங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றீங்க. 3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல இருந்து 4 தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்க. பிடிக்காம சும்மா பிடிக்கல, ஃபயர் பண்ணி தான் பிடிச்சிருக்கான். அவன் இன்ஜூரி ஆயிட்டான். இந்த 4 பேருக்குமே இந்திய ராணுவத்துடைய தலைமையகத்திலிருந்து ஒரு கட்டளை போகுது, அவங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, அவங்களை வந்து பிடிச்சாகணும். 2வது உயிர் முக்கியம். மனிதர்களை கொல்றது நம்ம பாலிசியே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்றது என்பது இந்தியாவுடைய பாலிசியே கிடையாது. சொல்லிட்டு நம்ம போராத நேரம்னா அவனுக்கு ஓ நெகட்டிவ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. 3 பாட்டில் ஓ நெகட்டிவ் கொடுத்து 4 தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய எண்ணம் நகரத்தில் இருக்கிறவனுக்கு. இதே ஊரா இருந்தா வகுந்து வெட்டியிருப்பீங்க, நீங்க பண்ணிருப்பீங்களா? இன்னொன்னு சொல்றாருங்களே, மகாத்மா காந்தி சொன்னாராம், கிராமங்கள் தான் என்னங்க சொன்னீங்க, முதுகெலும்பா, தலையை நல்லா ஆட்டு. எனக்கு என்னவோ இந்த ஆளுகிட்ட அந்த பிரக்யானந்தாவும் வைசாலியும் படிச்சது உண்மைதான். அந்த பசங்க எக்ஸ்ட்ரா இங்கே டியூஷன் படிச்சுக்குதுங்க சார். மகாத்மா காந்தி மெட்ராஸுக்கு வந்தார் சார். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது ஒரு விஷயம் நடக்குது. இந்தியா முழுக்க ஒரே நாளில் ஹர்த்தால் பண்ணோம், கடையை மூடணும். மகாத்மா காந்திக்கு உதயமானது அன்னைக்கு தான். எங்கே மெட்ராஸில் உட்காந்துருந்த போது கூப்பிட்டு சொல்றாரு, ராஜாஜியை கூப்பிட்டு சொல்றாரு, இந்தியா முழுக்க கடையை மூடணும். மூட முடியாதுங்க, மூடுவோம், அனௌன்ஸ் பண்றான் அப்படின்னு பண்ணியாச்சு. இங்கிலாந்துல இருக்கிற தி டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை எழுதுறான், சென்னையில மெட்ராஸ்ல, அன்றைக்கு மெட்ராஸ்ல காந்தி சொன்ன அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில் மெட்ராஸ்ல பிளாட்பாரத்தில் இட்லி வித்து கொண்டிருந்த அம்மா, அன்னைக்கு இட்லி வித்தாத்தான் சாப்பிட முடியுன்ற நிலைமை இருந்த அந்த அம்மா காந்திக்காக, தேசத்திற்காக கடையை மூடிவிட்டால் என்று சொல்கிறீர்களே. எங்களுக்கு தேசபக்தி அதிகம், சமூக பற்று அதிகம், இரக்கம் அதிகம். நகரங்களை குறை சொல்லாதீர்கள். எனவே நகரங்கள் உங்களை வாழ வைத்தது, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்தில் என்னையா வாழ்றாங்க? ஒரு இடத்துல எப்படி பேசணுங்கிறது முதல்ல ஒரு கிராமத்துக்காரருக்கு தெரியுதா? பஸ்ஸில் உட்காந்து குடும்ப விஷயத்தை சத்தம் போட்டு பேசிட்டு உட்காந்துருப்பேன். என் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தேன், 3வது நாளே துரத்தி விட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியணுமா? அந்த பஸ்ஸு முழுவதும் அவர் மகளை மோகனூரில் கட்டி கொடுத்தானா, 3வது நாளே விரட்டி விட்டாங்களாம். ஏன்டா இதை வந்து பக்கத்தில் இருக்கவன் தானே கேட்குறேன், மெதுவாக பேசு. இப்படி தான் ஒருத்தன் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில், ஆமாப்பா சொல்லு, என் மயன்தான் ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், பணம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான், 1 லட்சம் மஞ்சப்பையில், சைக்கிளில் தான் வர்றேன், பைக்கில் வந்தால் தான் பிடிங்கிட்டு போயிடுறாங்கல்ல, அதனால தான் யாருக்கும் தெரியாமல் சைக்கிளில் வாடா அப்படின்னு மஞ்சப்பையை முன்னால் தொங்க விட்டுருக்கேன். இப்போ தான் ஸ்டேட் பேங்க்கை கிராஸ் பண்ணி 4 ரோடு கடக்கிறேன். அந்த பணம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரு 4 பேர் இப்படியே பார்ப்பேன். ஸ்டேட் பேங்க்கு, மஞ்சள் பை, சைக்கிளு, 4 ரோட்டை கடக்கிறார். கடக்கட்டும்யா கடக்கட்டும் அப்படின்னு போய் பணத்தை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் மகனையும் போட்டு தள்ளிட்டான். எதை எங்கே நின்று எதுக்கு சத்தம் போடணும்னு ஏதாவது ஒரு விவஸ்தை இருக்கா கிராமத்து குரூப்புகளுக்கு? பஸ்ஸில் காலையில் 5:30 மணிக்கு ஏறி உட்கார்றாரியா டிரைவர். அப்போ தான் சாமி கும்பிட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை பார்த்து, சார் வண்டி கரூர் டு நாமக்கல் போகுது. கிளம்பி போகிறப்ப பேசாமல் உட்காந்து போவேன். சார் வண்டி போயிரும்ல அப்படின்னு இருக்கான். அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிறதுக்கு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏன்டா இப்படி ஒரு சந்தேகம்? அதில் இதே மாதிரி தான் 5 மணிக்கே முந்தா நாள் ஒரு டிரைவரு கரூர்லேருந்து திண்டுக்கலுக்கே குஜிலியம்பாறை வழியாக ஓட்டிகிட்டு போனார். வெள்ளியானை தாண்டலை, மோதனது தான். ஆஸ்பத்திரியில் இருக்கார். டிரைவர் ஸ்பாட் அவுட்டு. அந்த டிரைவர் இருந்தா காலங்காத்தால எங்கேருந்துடா வந்து, உனக்கு ஒன்றும் ஆகாதியா, நீ ஓட்டியா? அவருக்கு அப்படியே காலு ஸ்பிரேக் எங்கே, ஆக்சிலேட்டர் எங்கன்னு தெலாவ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு. உனக்கு என்ன? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் சும்மா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சாப்பிட்டு வா. செய்ய மாட்டாங்க. பொண்ணுக்கு எம்பிட்டு நகை போட்டிருப்பாங்க. 40 பார்த்தா பூரா கவரிங்க மாதிரி தெரியுதுரா. ஏமாற்றி விட்டாங்க. உனக்கு தேவையா? அவன் தகரத்தை கூட மாட்டிட்டு உக்காந்துட்டு போகிறேன். உனக்கு என்ன? எல்லாத்தையும் சத்தம் போட்டு பேசி 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 இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் ஏமாந்துருக்கேன். அன்னைக்கு ஒரு சோகத்தை வெளிப்படுத்துறது கூட எப்படி வெளிப்படுத்தினேன். நகரத்துலலாம் ஒரு டெத்துனா என் பாட்டுக்கு வருவேன், ஒரு மாலையை போடுவேன். எப்போ எடுக்கிறீங்க? 5:30க்கு. 5:30க்கு வர்றேன்ட்டு போகிறேன் தான். எவன் வர்றேன் 5:30க்கு? ஏன்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பேன். அதனால் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாலையை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனை டக்குன்னு ஒரு வண்டி எடுப்பேன். சல்லுன்னு போகுது. மின்மயான உள்ளே கொடுத்தோன்னே அவ்வளோதான். சாம்பல் மடித்து இந்திரா உங்கள் பெரியப்பா அப்படிங்கிறேன். என்னடா பெரியப்பா பொட்டலத்தில்? ஆமாம், பின்ன அவங்க பெரியப்பா தொங்க வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியானா? எங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அடுத்த 5 மினிட்ஸ் காப்பித்தூள் மடிக்கிற மாதிரி மடித்து கொடுத்துருவான். ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு டெத்துனா அவங்க படுற கூத்தும் கும்மாளமா. 2 கிழவி ஒப்பாரி வச்சுச்சுக்க பாருங்க. ஒரு கிராமத்தில் கிழவி செத்து கிடக்குது. 2 கிழவிய கீழே வந்து முக்காடு போட்டுட்டு, ஏன் ராசானி யானையில போனாலும் பூனையில போனாலும் முக்கா எக்கோ அப்படின்ட்டு இப்படி அண்ணாந்து பார்க்குது. பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. எது? இளவு பந்தல்ல. கிளவி பாட்டை மாற்றிட்டா. பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா. கூட இருக்கிற கிளவி போகையில் பார்த்துக்கிருவான் போகையில் பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டா. இவளுக்கு ஒப்பாரி வைக்கல, பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு 2 திட்டம் போடுதுன்ட்டு. அந்த கிளவி முக்காட்டுக்குள்ளே பூந்து தொட்டையின்னா வெட்டி போடுவேன் தொட்டையின்னா வெட்டி போடுவேன். நான் விதைக்கில்ல விட்டு இருக்கேன் எடுவட்ட சிரிக்கலா இளவ மட்டும் பாடுங்கடியாய். செத்த கிழமை நடந்தே கிளம்பிட்டார். ஏண்டா எனக்காக அழுகுதுகன்னு பார்த்தா 3 பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்களே. ஏதோ நம்மளை நினச்சி அழுகுதுகன்னு நான் நிம்மதியாக படுத்துட்டேன்னு கிழமை அவராக போனால் நடந்து போய் அதுவாக படுத்துக்கிருச்சு. ஒரு கிராமத்தில் ஒரு டெத்தை நிம்மதியாக நடத்த விடுறான் ஐயா. அதான் கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கடலூர் தனியவேல்.